இதை தவிர வேற கிருபையே கிடையாது. இந்த கிருபையை எவ்வளவு ஆணித்தரமாக நம்ம நம்புகிறோமோ அந்த அளவு நாம் ஜெயம் கொள்ள முடியும். அதனால்தான் கிருபையினால், இந்த கிருபையை எப்படி நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்பட்டீர். ரட்சிப்பு என்பது ஜெயம். உலகத்தில் யாரும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, எதுவும் என்னை ஒன்றும் செய்ய முடியாது, நான் பலவீனத்தின் மார்க்கத்தில் தான் வர்றேன். ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு அவர் அப்படி தானே சொல்கிறார், பயப்படாதே சிறு மந்தையே, பயம் உனக்கு உண்டு, சிறுமை உனக்கு உண்டு, அதை குறித்து நீ கவலைப்படாதே. ஆண்டவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாக அவருடைய மந்தையாக மாறிட்டோம், அவருடைய மரணம் உயிர்த்தெழுதலோடு பங்கடைஞ்சிட்டோன்னு சொன்னால் என் வாழ்க்கையில் சிறுமை வராதா, பசி வராதா, வறட்சி வராதா? மகா வறட்சியான காலம் கூட வரும், மகா நிர்பந்தமான காலங்கள் கூட வரும், சாப்டர் முடிகிற மாதிரி கூட இருக்கும். ஆனாலும் சாப்டர் முடியாது. ஏன் என்றால் நான் மனுஷன் இல்லை, கிறிஸ்து என்னில் இருக்கிறார், என் மணவாளனோடு நான் ஐக்கியமாக இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தாக்கின் வழியாக தான் அவர் கூட்டிகிட்டு வர்றாரு. சிறுமை உண்டுப்பா உனக்கு, அதை பற்றி நீ எங்க கவலைப்படுற, அந்த சிறுமை உன்னை மேற்கொள்ளாதுன்னு அவர் உத்தரவாதம் கொடுக்கிறாரு. நீ நம்பு, நான் தானே மேய்ப்பன், என் கையில் இருந்து என் ஆடுகளை ஒருவனும் பறிக்க முடியாது. நம்பணும், இதெல்லாம் அப்படி கண்மூடித்தனமாக நம்பணும். ஆமாம், நான் ஆண்டவருடைய சொத்து கிரயத்துக்கு கொண்டு இருக்கிறார், இது அவருடைய சரீரம், அவருடைய ஆவி, அவருடைய ஆலயத்தை யாரும் தொட முடியுமா? கட்டடங்களையும் கோபுரங்களையும் ஆலயம் என்று சொன்னால் நம்ம வாழ்க்கையில் தோற்று போகிறது உறுதி. புது உடன்படிக்கையில் எந்த கட்டடமும் கோபுரமும் ஆலயம் என்று தேவன் சொல்லவில்லை. அது பழைய உடன்படிக்கைக்கு செல்லும். புது உடன்படிக்கை வந்ததுக்கு அப்புறம் கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறார், அவ்வளோதாங்க, வேற ஒன்றும் கிடையாது. நீ மரணத்தை ஜெயிக்க முடியும், நீ பாதாளத்தை ஜெயிக்க முடியும், நித்திய ஜீவன் உனக்கு உண்டு. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். இது உலகம் நம்ம அவ்வளவு வஞ்சிக்கும். பிசாசு எல்லாரையும் வஞ்சிப்பான், மனுஷர்களை எல்லாம் வஞ்சித்து வச்சிருப்பான். நம்ம ஏன் ஆட்டத்தான் செய்வான், ஆட்டி பார்ப்பான். இவன் நம்புறானா, இவன் சொல்ற விசுவாசத்துக்கு உண்மையிலே இவன் இதை விசுவாசிக்கிறான்னா? அநேக சூழ்நிலைகள் நம்ம கலக்கம் வரும். வந்தான கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைகிறதில்லை. அவன் செய்ய நினைக்கிற காரியம் நடக்காது. கலக்கத்தை கொண்டு வருவான், நெருக்கத்தை கொண்டு வருவான், துன்பப்படுத்தலை கொண்டு வருவான், கைவிடப்படுதல் எல்லாத்தையும் கொண்டு வருவான். ஆண்டவர் அந்த மார்க்கத்தில் நடத்துகிறார். அவனுடைய பாட்சா ஒன்றும் பலிக்காது. நீ நம்பு, உனக்குள்ளே இருக்கிறது நான் தான். ஆண்டவருடைய வாழ்க்கை புது உடன்படிக்கையில் கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையை நம்ம வாழ முடியாதபடிக்கு தேவையில்லாமல் சஞ்சலப்படுறோம். தேவனை எப்படி இந்த சூழ்நிலையை ஜெயிக்க முடியும் அப்படிலாம் சிந்திக்கிறதே கிடையாது. அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போகிறது போல கடந்து போனார்கள். எகிப்தியோ அந்த சிவந்த சமுத்திரத்தை கடந்து போக முடியாதபடிக்கு அழிந்து போனார்கள். இதெல்லாம் நம்ப முடியுமா? ஆண்டவர் சொல்றாரு, தேவனை தரித்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு. எபிரேயர் 11வது அதிகாரம் 29வது வசனம். எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம், அந்த விசுவாசத்தின் அதிகாரத்தில் 29வது வசனம். விசுவாசத்தினாலே அதெல்லாம் ஒரு மனுஷ பலன் கிடையாது. விசுவாசங்கிறதே தெய்வ பலனை விசுவாசிக்கிறோம். எனக்குள்ளே கிறிஸ்து நான் இல்லை, நான் சிலுவையில் அறையப்பட்டேன், பலவீனம் நீங்கிட்டு இப்போ தெய்வத்துவத்தை பரிபூரணமாக கொண்டு இருக்கிற கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். இதுதான் விசுவாசம். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தை உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். முடியாது. இவங்க 2 பேரில் யார் பலவான் பாருங்க. குதிரைகளோடும், குதிரை வீரரோடும், ரதங்களோடும், பெரிய சேனையோடும் வந்தவன் எவ்வளவு வல்லமை உள்ளவன். ஒரு ஆயுதம் கூட இல்லாத இந்த ஜனங்கள் யார் வல்லமை உள்ளவங்க?
அது மனுஷ வல்லமை எல்லாம் ஒரு சூழ்நிலையில் ஒன்று இல்லாமல் பைத்தியமாகும். பலவான் பலவீனன் ஆனான். அது வர துள்ளி குதித்தான். இன்றைக்கி எல்லாம் துள்ளி குதிப்பாங்க நிறைய பேர். எனக்கு பணம் இருக்குது, எனக்கு ஆஸ்தி இருக்குது, உத்தியோகம் இருக்குது, எனக்கு உலக மேன்மை இருக்குது, மகிமை இருக்குன்னு ஒன்றும் செல்லாது. அது காரியத்துக்கு உதவாது. இந்த ஜனங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவன் இருந்தார், தெய்வத்துவம் இருந்தது, தேவ பலன் இருந்தது. இதைத்தான் ஆண்டவர் நமக்கு இலக்காக குறித்து வச்சிருக்கோம். நீ இப்படி இருக்கணும். சும்மா எதுக்கெடுத்தாலும் அப்படியே நொந்து போகிறது, எதுக்கெடுத்தாலும் 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரத்தில் சொன்ன மாதிரி முறுத்தாங்க, பரீட்சை பார்த்தாங்க, கிறிஸ்துவை எல்லா காரியங்களும் செஞ்சாங்க. அது எதுவுமே தோல்வி தான். அது பாதாளமும் மரணமும் மனுஷ சுபாவம் நம்ம பார்த்து சிரிக்கும், அவ்வளோதான். இவனை தான் கல்லங்கடிக்கிறதுக்கு என்ன பெரிய நேரம் ஆகுமா? இவனை கோபப்பட வைக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகுமா? இவனை தேவனை தூஷிக்க வைக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகுமா? தேவனை பொய்யராக்கிறதுக்கு அதிக நேரம் ஆகுமா? பிசாசு அப்படிப்பட்ட ஆயுதங்களை தான் கொண்டு வருவோம். ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுவிக்கும்படிக்கு அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்தார். இப்போ கிறிஸ்து, இப்படிப்பட்ட கிறிஸ்து நம்முடைய மணவாளனாக இல்லை என்றால் உலகத்தை நம்பி என்ன லாபம்? நம்புறதுக்கு ஏதுவாக இருக்கும். அது உண்மைதான். கிறிஸ்து நம்புறதுக்கு ஏதுவாக இருக்காது. ஏன் வனாந்திரத்தின் வழியாக கூட்டு வர்றாரு? பயப்படாதேன்னு சொல்கிறாரு, சிறுமந்தையேன்னு சொல்கிறாரு, சிறுமை உள்ளவனேன்னு சொல்கிறாரு. இல்லை அவர் கண்டுகிடவே மாட்டாரா? உனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிற மகா வல்லமையை பாரு. நீ கிரயத்துக்கு கொல்லப்பட்ட, நீ இந்த தனிமை வாழ்க்கை மட்டும் வாழாத. நான் என்ன பண்ணுவேன், இந்த உடலில் இவ்வளோ பலவீனம் இருக்குது, இவ்வளோ வியாதி இருக்குது, இவ்வளோ போராட்டங்கள் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன்? நீ என்ன, இந்த தனிமையே வராத. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். இதை நம்பு. நீ ஆறுகளை கடக்கும்போது நான் உன்னோடு கூட இருப்பேன். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தெய்வம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். உன்னை பலவீனனாக நான் வைக்க மாட்டேன். நீ குருடன் தான், ஆனால் நான் தெரிந்து கொண்டவன். உன் கண்களை நான் திறப்பேன், உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவேன், உன்னுடைய அந்தஸ்தை நான் உயர்த்துவேன். உலகத்தானுக்கும் கிறிஸ்துவால் மறுபடி உயிர்ப்பிக்கப்பட்டவனுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். நீ உலகத்தான மாதிரி புலம்புவாங்க, உலகத்தில் எல்லாம் இருக்கும், புலம்புவாங்க. ஏன் அப்படின்னா தனிமை இருக்கும். ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கை இருங்கள். அப்படின்னா எனக்கு தேவன் என்னை கைவிட்டார், அல்லது கிறிஸ்து எனக்கு உதவி செய்யலை, இப்படி தான் இருக்கும். நமக்கு வரும், இந்த உணர்வுகள்லாம் நமக்கு வரும், எல்லாருக்கும் வரும். இதெல்லாம் மனுஷ உணர்வுகள். வேறு ஏதாவது ஒரு தீர்வை தேடுவோம். அது தனிமைங்கிறதே நமக்கு ஆண்டவர் கொடுக்கல. நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம். யோவான் 10:30. என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். அதனால் அவர்கள் என்னுடைய வழிகளை அறியாதவர்கள் என்று சொல்லி என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டார். எப்போ நான் கிறிஸ்து என்னில் இருக்கிறார், எல்லா காரியங்களையும் நான் செய்து அந்த அந்தஸ்துக்கு நான் போகக்கூடிய ஒரு மார்க்கத்தில் ஆண்டவர் நடத்துகிறார் என்பதை விசுவாசிக்க தயங்கினால் அவருடைய இளைப்பாறுதல், அவர் கொடுக்கிற இளைப்பாறுதலில் பிரவேசிப்பது இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். அது இப்பவும் செல்லும், எப்பவும் செல்லும். சகோதரரே, இது மெய்யாகவே ஒரு கடினமான உபதேசம்தான், மாம்ச சிந்தையின்படி. ஆனால் ஆவியின் சிந்தையின்படி மாம்சம் எல்லாமே பொய் தான். ஆனால் பொய்யா தெரியாது, அதுதான் உண்மையாக தெரியும். ஆவிக்குரிய நம்முடைய பின்னணி நமக்கு அது உண்மையாக தெரியாது, அது சத்தியம். காணப்படுகிறவைகள் அநித்தியம், காணப்படாதவைகளோ நித்தியம். அதனால் ஆண்டவர் வழி நடத்துகிற இந்த மார்க்கம் கர்த்தரை பற்றி கொண்டு இரவும் பகலும் அவரோடு கூட ஐக்கியமாக இருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகளை கேட்டு எவ்வளவு கடினமான சூழ்நிலைகள் ஆனாலும் ஜெயம் கொள்வேன் என்கிற விசுவாசத்தில் கடந்து போகவில்லை என்றால்
தேவனை பொய்யராக்குகிற வாழ்க்கை, தேவனை தூஷிக்கிற வாழ்க்கை, இடரல் அடைகிற வாழ்க்கை, இப்படி நாம் உலகத்தானை போல சிக்கிக்கொள்வோம். நமக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார், கிறிஸ்துவை கிறிஸ்து தான் கிருபை. அவர் மரணம் உயிர்த்தெழுதலில் நாம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம். இது கிருபை, இதுதான் அஸ்திபாரம். இந்த கிருபையின் மேல் உள்ள நம்பிக்கை, இதை ஆணித்தரமாக நம்பி ஒவ்வொரு சூழ்நிலையும் அது என்னை சேதப்படுத்த முடியாது என்று யார் முரண்டு பிடித்து கொண்டு ஓடுறாங்களோ அவங்க தான் பந்தயச்சாலையில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுகிறவர்கள். இந்த போராட்டம் விட்டு கொடுக்கக்கூடாது, தோல்வி அடைய கூடாது. தோல்வி அடைய என்ன, கிறிஸ்து எதுக்கு மரித்தார்? நான் தோற்று போவேங்க அப்படின்னா கிறிஸ்து எதுக்கு மரிக்கணும்? என்னை ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தான், நான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுகிறவனுக்கு தான் அவர் சாட்சி கொடுப்பார். என் குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படிக்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். அந்த சித்தத்தின்படி அவர் வழி நடத்துகிறார். அந்த சித்தத்தின்படியே அவர் நம்மை பலப்படுத்துகிறார். கொஞ்சம் காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார், நிலை நிறுத்துகிறார். பலவீனம் உள்ளவன் அவன் பின்வாங்கி போனால் என் ஆத்மா அவன் மேலே பிரியமாய் இருக்காது என்று சொல்கிறார். நாம் பின்னடைந்து போகிறவர்களாக இல்லாமல் முன்னேறி போகிறவர்களாக, என்ன ஆயிரம் பார்க்கலாம், என்ன ஆயிரம் பார்ப்போம், பொறுமையாக இருப்போம். ஆண்டவர் எனக்குள்ளே இருக்கிறார், எதுவும் என்னை சேதப்படுத்தாது என்று சொல்லியிருக்கிறார். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அவர் மேல் விசுவாசமாக இருக்கிறவன் ஒருவனும் கெட்டு போனது இல்லை. சகோதரரே, இந்த வார்த்தைகளை பற்றி கொண்டு ஆண்டவரோடு ஐக்கியமாக இருந்து ஜெயம் கொள்வோம். ஆமென்.